रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन अशरफिल अंबियाइ वल मुरसलीन व अला आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மஈன்। அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தராவீஹ் தொழுகையில் அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய மோமின் என்ற அத்தியாயம் ஓதப்பட்டது. மோமின் என்ற வார்த்தைக்கு பொருள் ஈமான் கொண்டவர், அல்லாஹுவை நம்பியவர் என்று பொருள். அப்படி யாரை குறித்து இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டது? பொதுவாக மோமின்கள் அப்படின்னா எல்லாரையும் பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஈமான் கொண்டவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒருமையாக சொல்கிறான். யாரோ ஒரு மனிதரை குறித்து தான் இந்த அத்தியாயம் இறங்கி இருக்கிறது அப்படிங்கிறது அந்த வார்த்தையிலே நமக்கு விளங்குது. இந்த அத்தியாயத்திற்குரியவர் யார் என்பதை குர்ஆனில் நாம் தேடுகிற பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு சாலிகான மனிதரை குறித்து தான் இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டிருக்கிறது. அவ்வலு மன் ஆமன பி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு முதலாக ஈமான் கொண்டவர் அவர்தான். அவர் யார் அப்படிங்கிறதையும் குர்ஆனே நமக்கு தெளிவுபடுத்துது. மோமினும் மின் ஆலி ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய குடும்பத்திலிருந்தும் ஒரு மோமின் அப்படின்னு நல்லா சொல்கிறான் குர்ஆன். ஃபிர்அவுனுடைய குடும்பத்திலிருந்தே ஒருத்தர் ஈமான் கொண்டார். ஃபிர்அவுனுடைய குடும்பம்னா யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஃபிர்அவுனுடைய சிச்சாவுடைய மகன் அப்படின்னு சொல்லி தப்சீர்கள் நமக்கு விளக்கம் சொல்லுது. அவன் தன்னையே இறைவன் என்று சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்ந்த கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனுடைய குடும்பத்திலேயே ஒருத்தர் ஃபிர்அவுனை மறுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை இறைவன் என்று நம்பிக்கொண்டு இருந்தார். ஃபிர்அவுனுடைய குடும்பத்தில் 2 பேர் மட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் அப்படின்ட்டு இமாம்கள் சொல்கிறாங்க. அதில் ஒன்று இவர், இன்னொருத்தர் ஃபிர்அவுனுடைய மனைவி. 2 பேரும் ஃபிர்அவுனுடைய குடும்பத்திலிருந்து ஈமான் கொண்டவங்க. ஈமான் கொண்டிருந்தாலும் அந்த ஈமானை வெளிப்படுத்தாமல் மறைத்து வைத்து கொண்டிருந்தார். யக்துமு ஈமானஹு, தன்னுடைய ஈமானை மறைச்சிட்டு இருந்தார். வெளிப்படுத்தினா என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியுமில்ல, அதனால் வெளிப்படுத்தலை. ஆனாலும் கூட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டது. எத்தனை நாளைக்கு ஒரு விஷயத்தை மறைச்சி வைக்க முடியும்? மறைச்சி வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னைக்காவது ஒரு நாள் அது வெளிப்பட்டுரும். அதே மாதிரி தான் அவருடைய ஈமானும் ஒரு நாள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் அவர்களை ஈமான் கொண்டு நபியாக ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலகட்டத்தில் சில சஹாபாக்கள் ஆரம்பத்தில் ஈமான் கொண்ட அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்த வேண்டான்ட்டாங்க. ஈமானை வெளிப்படுத்தாதீங்க, ஏன்னா வெளிப்படுத்துறதுனால அன்றைக்கி சஹாபாக்கள் மிகப்பெரிய ஒரு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதனால் அதை மறைச்சி வச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு கட்டம் வருகிற பொழுது அதை மறைக்க முடியாமல் வெளிப்படுத்த வேண்டிய சூழல் விட்டது. அதுக்கு பிறகு மறைச்சி வைக்க முடியலை. குறிப்பாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஈமான் கொண்ட பிறகு எல்லோருக்கும் ஒரு தைரியம் வந்துருச்சு. இதுக்கு பிறகு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு எல்லோரும் ஈமானை வெளிப்படுத்தினாங்க. சில சஹாபாக்கள் ஈமான் கொள்ளும் பொழுது நீங்கள் மறைவாக இருங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியும் கூட, இல்லை அப்படிலாம் நான் மறைவாக இருக்க மாட்டேன், அல்லாஹ்வை இறைவன் நம்பி இருக்கிறேன், உங்களை தூதர்னு ஏற்றிருக்கிறேன், எதுக்கு நான் மறைவாக இருக்கணும், எதுக்கு நான் என்னோடய ஈமானை மறைக்கணும், நான் வெளிப்படுத்தி பகிரங்கமாக சொல்லுவேன், அதனால் என்ன விளைவுகள் வந்தாலும் நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு துணிச்சலோடு வெளிப்படுத்திய சஹாபாக்களும் உண்டு. அப்போ ஒரு நிலைக்கு பிறகு ஈமானை வெளிப்படுத்த வேண்டிய சூழல் வந்துச்சு. அந்த மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட இந்த மனிதர் ஆரம்பத்தில் தன்னுடைய ஈமானை மறைத்து வைத்திருந்தாலும் ஒரு நிலையில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு. எப்போ தன்னை அவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னால், ஃபிரௌன் ஒரு நேரத்தில் சொன்னான், தரூனி அக்துல் மூசா,
நான் வந்து மூசாவை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் வந்து அறிக்கை விட்டான். இன்னி அகாஃபு அய்யுபத்தில தீனக்கும் அவை யுல்ஹிர ஃபில் அர்தில் ஃபசாத். நீங்கள் பாரம்பரியமாக நம்பிக்கொண்டிருந்த உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள், உங்களுடைய மார்க்கத்திலிருந்து அவர் உங்களை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார், உங்களை மாற்றிடுவார் அப்படின்ட்டு எனக்கு பயம் வந்துருச்சு. தேவையில்லாத குழப்பங்களை எல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேலே அவர் விட்டு வச்சா சரி வராது. அதனால் அவரை வந்து கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு ஃபிரௌன் வந்தான். அந்த நேரத்தில் தான் இவர் வாயை திறந்தார். அது வரைக்கும் அவர் அமைதியாக தான் இருந்தார். எப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு ஃபிரௌன் வந்தானோ அந்த நேரத்தில் இவர் பேசினார். அத்தக்குத்துலூலன் ரஜுலன் ஐயக்கூல ரப்பி அல்லாஹ், என் ரப்பு இறைவன் சொன்ன ஒரு காரணத்திற்காக ஒரு மனிதரை நீங்கள் கொல்லுவீங்களா? அப்படி கொள்கிற அளவுக்கு அவர் என்ன ஒரு தப்பு செஞ்சார்? அவர் ஈமான் கொண்டிருக்கிறாரு, அல்லாஹ் வந்து இறைவன் சொல்கிறாரு, அது அவருடைய கொள்கை, அதுக்காக அவர் நீங்கள் கொள்வீங்களா அப்படின்ட்டு அந்த நேரத்தில் வாயை திறந்தார். இதே வார்த்தையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு சமயத்தில் சொன்னாங்க. இதே வார்த்தை அப்படி அச்சு பிசகாமல் இதே வார்த்தையை சொன்னாங்க. எப்போ அப்படின்னா உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, மக்காவில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு கசப்பான ஒரு நாட்களாக இருந்தது அப்படிங்கிறது தெரியும். முஷ்ரிக்கீன்களால் மக்காவாசிகளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதும் தெரியும். மக்காவாசிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய ஒரு சங்கடமான ஒரு சூழல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க, எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க, கொலை பண்ணுறது கூட முயற்சி பண்ணாங்க. அந்த மக்காவாசிகளால் பெருமானார் சந்தித்த மிகப்பெரிய ஒரு சங்கடங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுதான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்களா, நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன், அதுதான் பெருமானார் சந்தித்த மிகப்பெரிய ஒரு சோதனை என்று சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு நாள் காபத்துல்லாவுக்கு அருகில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருந்தார்கள். தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து உக்பத் இப்னு அபி முஐத் என்று சொல்லப்படுகிற ஒரு மோசமான மனிதன் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பின்னால் வந்து ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டான். பெருமானாருடைய ஷோல்டரை பிடிச்சிட்டு ஒரு துணியை வச்சு, கனமான துணியை வச்சு பெருமானாருடைய கழுத்தில் போட்டு அதை இறுக்கி டைட்டாக இழுக்கிறான். கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நிலை. கழுத்தை பிடிச்சி அப்படியே வந்து நெரித்து கொண்டு இருக்கிறான். இந்த அப்படி நீங்கள் வந்து உங்கள் கொள்கையை வந்து மக்களை வந்து பரப்புவீங்களா? மக்களை எல்லாம் உங்கள் பக்கம் இழுப்புவீங்களா? உங்களை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆடையை போட்டு கழுத்தை நெரித்து கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவன் ஷோல்டரை பிடிச்சி இழுத்து அவன்கிட்ட இருந்து பெருமானாரை பாதுகாப்பாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதே வார்த்தையை சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு ஈமான் கொண்ட அந்த சாலிகான மனிதர் எந்த வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தை, அத்தக்குத்துலூன ரஜுலன் ஐயக்கூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ்வை இறைவன் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அவர் நீங்கள் கொல்லுவீங்களா அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டார் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. இந்த ரெண்டையும் இணைத்து பேசுகிற, அதை பார்க்கிற, ஆய்வு செய்கிற மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், ரெண்டு பேரும் சொன்ன விஷயம் ஒன்று தான், சொல்லப்பட்ட அந்த சிச்சுவேஷனும் ஒன்று தான். ஆனால் அவரை விட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுனுடைய ஈமான் உயர்ந்தது அப்படின்னு எழுதுவாங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமை கொல்ல முயற்சித்த போது ஃபிரௌனை பார்த்து அவர் கேட்டார், இவர் வந்து நீங்கள் கொல்ல போகிறீங்களா? ரொம்ப இறைவன் சொல்கிறாரு, அதுக்கு நீங்கள் கொல்லுவீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இங்கே அப்படி தான் கேட்டாங்க. ஆனால் ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, அவர் வந்து தன்னுடைய ஈமானை மறைச்சிக்கிட்டு சொன்னார். அது வரைக்கும் ஈமானை வெளிப்படுத்தலை, ஏன் கொல்றீங்க அப்படி தான் கேட்டார். ஆனால் இங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னை மூமின் என்று வெளிப்படுத்திட்டு சொன்னார். நான் ஈமான் கொண்டதை வந்து மறைக்கலாம் இல்லை, அவர்
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பகிரங்கமாக தன்னை மூமின் என்று வெளிப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்திய நிலையில் சொன்னார்கள். அவர் மறைச்சிட்டு சொன்னார். எனவே அவரை விட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஈமானில் உயர்ந்தவர்கள் என்று எழுதுவார்கள். அப்போ அந்த நேரத்தில் தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஏன் நீங்கள் மூசாவை கொல்ல போகிறீங்க அப்படின்னு பேச ஆரம்பித்து, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஈமானை அதுக்கு பிறகு தான் வெளிப்படுத்தினார். இருந்தாலும் கூட இந்த மனிதர்கிட்ட இருந்து நாம் ஒரு முக்கியமான சில படிப்பினைகளை நாம் பெற வேண்டியது இருக்குது. ஏன் அவருடைய பெயரில் ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கணும் அப்படிங்கிறத அதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவருடைய தைரியம், அவருடைய துணிச்சல். ஃபிரௌனை பார்த்து கேட்டார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஏன் கொல்ல போகிறீங்க? அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய கொள்கையின் பக்கம் உங்களை அழைக்கிறார். ரெண்டில் ஒன்று இருக்கும், இன்கான காதிபன் ஃபலைஹி கதிபு. அவர் பொய்யராக இருந்தால் அதனுடைய தீங்கு, அதனுடைய ஆபத்து அவருக்கே உண்டு. வயன்கான சாதிக்கன் யுசிபுக்கும் பாதுல்லதி யஐதுக்கும். அவர் ஒருவேளை உண்மையாளராக இருந்தால் அவர் எச்சரிக்கக்கூடிய அந்த அதாபில் ஏதாவது ஒன்று உங்களை தொற்றும், உங்களுக்கு வந்துடும். இன்னும் ஒரு பொய்யராக இருக்கணும் அல்லது உண்மையாளராக இருக்கணும். பொய்யராக இருந்தால் அதனுடைய ஆபத்து அவருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் பேசுகிறது உண்மையாக இருந்தால், அவர் கொண்டு வந்த கொள்கை சரியானதாக இருந்தால் உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னார். இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கذாப். எவன் வரம்பு மீறி செயல்படுகிறானோ, பொய்யனாக இருக்கிறானோ, அவனுக்கு அல்லாஹ் சரியான பாதையை காட்ட மாட்டான் அப்படின்ட்டு அவர் சொன்னார். இது யாரை பார்த்து சொன்னார்? பொதுவாக தான் சொன்னார். ஆனால் ஃபிரௌனை தான் சுட்டி காட்டி சொன்னார். இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃப். நீ அநியாயம் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய், வரம் மீறி செயல்படக்கூடியவனாக இருக்கிறாய். மூசா அலைஹிஸ்ஸலாமை கொல்ல போகிறேன்னு சொல்கிறைய, அது வரம்பு மீறி செயல்படக்கூடிய ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹ் இறைவனாக இருக்கிற பொழுது நீ அல்லாஹ்வை மறுத்ததோட உன்னையே இறைவன் சொல்லிக்கிட்டு இருக்கிற, இது எவ்வளோ பெரிய ஒரு பொய் அப்படின்ட்டு ஃபிரௌனுக்கு முன்னால் நின்று நீ வரம்பு மீறி செயல்படுற, நீ பொய்யனாக இருக்கிற அப்படிங்கிறத அவனுக்கு முகத்துக்கு நேராக நின்று அந்த மனிதர் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அதாவது அஃலலுல் ஜிஹாத் கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர். மிகப்பெரிய ஒரு போர் என்ன அப்படின்னு சொன்னால், அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் உண்மையை சொல்கிறது. அதுதான் மிகப்பெரிய ஒரு போர், மிகப்பெரிய ஜிஹாத். அந்த வகையில் அவர் மிகப்பெரிய ஒரு முஜாஹிதாக இருந்தார். சத்தியத்தை சொல்லக்கூடிய விஷயத்தில் துணிச்சலோடு செயல்பட்டார் என்பது அவர்கிட்ட நாம் கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம். ரெண்டாவது, நன்மையை ஏவி தீயதை தடுக்கக்கூடிய ஒரு அரும்பணியை அவர் செய்தார். அவர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுட்டையும் ஃபிரௌன்ட்டையும் என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த சூறாவில் விலாவரியாக எல்லாம் பேசிக்கிட்டு வர்றாங்க. நிறைய வசனங்கள் நல்லா பேசுகிறான். நன்மைகளை ஏவுனார், தீயதை தடுத்தார். இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்றும் இந்த ரெண்டு விஷயமும். இந்த ரெண்டு விஷயம் மூமின்ட்ட கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்டார், நான் எல்லா அமலையும் செய்கிறேன், ஆனால் ரெண்டை மட்டும் செய்கிறதில்ல, என் நிலைமை என்ன அப்படின்னு கேட்டார். என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், எல்லா அமலும் செய்கிறேன், தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஸகாத் கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் லா ஆமுரு பில் மஅரூஃப் வலா அன்ஹ அனில் முன்கர். நான் நன்மையை ஏவுறதும் இல்லை, தீமையை தடுக்கிறதும் இல்லை. யாரை பார்த்து நீ தொழுகுன்னு சொல்கிறது இல்லை, நான் பாட்டு தொழுதுட்டு வர்றேன், அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லா அப்படின்ட்டு. ஏதாவது தப்பு செஞ்சேன்னா நான் தடுக்கிறதெல்லாம் இல்லை, நான் தப்பு செய்யாமல் இருந்துக்கிறேன், யாரையும் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களாம், இஸ்லாத்தினுடைய இரண்டு முக்கியமான அடிப்படைகளை நீங்கள் விட்டுட்டீங்க. இஸ்லாத்தில் அடிப்படையான ரெண்டு விஷயம் அது ஒன்று நன்மையை ஏவணும், தீயதை தடுக்கணும். நீ செஞ்சால் மட்டும் போதாது, பிறரையும் செய்ய வைக்கணும். நீ தப்பு செய்யாமல் இருந்தால் மட்டும் போதாது, பிறர் தப்பு செய்கிறத பார்க்கும் பொழுது தடுக்கவும் செய்யணும். இந்த ரெண்டையும் நீ செஞ்சால் தான் உண்மையான மூமின்னாங்க. அந்த ரெண்டு விஷயத்தை அவர் ஃபிரௌனுடைய அவனுக்கு முன்னாலேயே செஞ்சார். அதனால் அல்லாஹு தஆலா அவருடைய பெயர்லேயும் ஒரு சூறாவை இறக்கினான். கடைசியாக அவருடைய விஷயத்தில் நாம் பெற வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்,
ஒஃபவ்விது அம்ரி இலல்லா, என்னுடைய காரியத்தை நான் அல்லாஹ்விடத்தில் முழுமையாக ஒப்படைத்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்படிலாம் ஏன் மூசாவை கொல்ல போகிறீங்க அப்படின்னு அதுலேருந்து ஆரம்பித்து அல்லாஹை பற்றினா அவர் பேசினார். அல்லாஹ் யார் அப்படிங்கிற அவனுடைய குதிரத்தை பற்றிலாம் சொன்னார். நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீங்க அப்படின்லாம் உணர்த்தினார். மூசா கூட சேர்ந்து இவரும் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவரை கொல்றதுக்கு ஃபிரௌன் திட்டமிட்டான். அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். ஒஃபவ்விது அம்ரி இலல்லா, என்னுடைய காரியத்தை என்னுடைய படைத்த ரப்பிட்டையே நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்லுகிறான், ஃபவகாஹுல்லாஹு ஸய்யிஆத்தி மா மக்கரு, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் செய்த அந்த சதியின் தீங்கிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்தான் அப்படின்னு அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை தொடர்ந்து பேசுகிறான். நேற்றைக்கு ஒரு சம்பவத்தை சொன்னோம்ல, யாசீன் சூறாவில் அவரும் இந்த மாதிரி தான் பேசினார். நபிமார்களை ஏற்றுக்கிட்டு மக்களை ஏற்றுக்க சொல்லி சொன்னார். அந்த மக்கள்லாம் சேர்ந்து அவரை கொன்னாங்க அப்படின்னு சொன்னோம். இந்த மனிதர் என்ன செஞ்சாங்க, இவரை கொல்ல போகிறதாக அந்த செய்தி கிடைச்ச உடனே என்னுடைய காரியத்தை அல்லாஹ்கிட்டையும் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சார். அல்லாஹ் என்ன செஞ்சான்னா அவங்களுடைய சூழ்ச்சியிலிருந்து இவரை பாதுகாத்துட்டான். இவரை கொலை செய்ய முடியலை. இவர் தப்பிச்சு போனார், தேடினாங்க, கண்டுபிடிக்க முடியல. இவங்களுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் தஆலா இவரை பாதுகாத்தான் அப்படின்னு சொல்லி குர்ஆன் வசனம் பேசுது. அங்கேயும் ஒரு செய்தி இருக்குது, இங்கேயும் ஒரு செய்தி இருக்குது. அங்கே என்ன செய்தி, அல்லாஹ்விற்காக ஒருவர் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டால் அவருடைய அந்தஸ்து உயரும் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் பெறக்கூடிய செய்தி. இவருடைய வரலாற்றில் நம்ம பெறக்கூடிய செய்தி என்னென்னா, தன்னுடைய காரியத்தை முழுமையாக அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிற பொழுது எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். ஃபவகாஹுல்லா, அவர் அப்படி சொன்னதனால் அவரை நான் பாதுகாத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய சூழ்ச்சிகள், எதையாவது சதித்திட்டங்கள் எதிரிகளால் ஏற்படுகிற பொழுது நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஈமான், இறைவன் பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சு இறைவன் மீது எல்லா விஷயங்களையும் நாம் பொறுப்பு சாட்டுகிற பொழுது நம்முடைய காரியங்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக மாறிவிடுவான். இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கத்தக்கது. ஒஃபவ்விது அம்ரி இலல்லா, பெரியவர்கள் சொல்கிறார்கள், வீட்டிலிருந்து பிள்ளைங்க வெளியே அனுப்பும் பொழுது, ஸ்கூலுக்கு எங்கேயாவது அனுப்பும் பொழுது இந்த வார்த்தையை சொல்ல வச்சு அனுப்புங்க, என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன் அப்படிங்கிறத பிள்ளைங்க வீட்டிலேருந்து போகும்பொழுது சொல்ல வச்சு அனுப்புங்க. அந்த பிள்ளை போயிட்டு திருப்பி வர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லித்தரான். ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். தவக்கல் தான் நாம் சொல்லுவோம், அதை தாண்டி இந்த வார்த்தையும் சொல்லி கொடுக்கணும். ஃபவ்விது அம்ரி இலல்லா, அல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக, பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, எல்லா விஷயங்களிலும் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ளுகிற மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹுர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.